விஜய் அவர்களை திட்டாம இவரால் தூங்கவே முடியாது அப்படின்னு நான் கேட்டேன்னா யாரை சொல்லுவீங்க? நான் கண்டிப்பா சீமான் அவர்களை தான் சொல்லுவேன். ஏன் சீமான் அவர்களை சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோ முழுசா பாருங்க, அப்பதான் புரியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோ ஒரு விதி ஒன்றை புதுமையாய் நாம் செய்வோம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சீமான் அவர்களுக்கு ஒவ்வொரு சில அசைன்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்படும். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க சொல்லுங்க, இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த மாதிரி இப்ப ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை எங்க பார்த்தாலும் நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கணும். இதுதான் அந்த அசைன்மெண்ட். அது மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க எந்த விஷயத்த பேசினாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா முரண்பாடான கருத்துக்களை கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லி அவங்கள ஒம்பழுத்து அவங்க டைமை வேஸ்ட் பண்ணி அவங்க ஒரு சித்தாந்தத்தோட நோக்கி நடந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு பிளானோட போயிட்டு இருப்பாங்க. அந்த பிளானை கெடுத்து நாசமாக்கி குடிச்சவராக்கி என்ன பண்ற, அவங்கள குழப்பி ஒரு குட்டையா மாத்தி வைக்கணும் அப்படின்றதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த அசைன்மெண்ட்டை அவர் சிறப்பா பண்றாரா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த அசைன்மெண்ட்டை அவர் சிறப்பா பண்றாரு, ஆனா பண்ணக்கூடிய விதம் தான் ரொம்ப கேவலமா இருக்கு. எந்த மாதிரிலாம் பண்றாரு அப்படின்னா, ஒரு சில மாநாடு நடத்துவாரு, மரங்களுக்கான மாநாடு நடத்துவாரு. அங்க போயிட்டு மரத்தை பத்தி பேசுறாரோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி வம்பளுக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பேசுவாரு. புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. வேற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அங்க போனாலும் பிரஸ் மீட்னு எடுத்த உடனே தமிழக வெற்றி கழகத்தை வம்பளுப்பாரு. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். வேற ஒரு இடத்துக்கு போவாரு, அங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தாலும் அங்க ஒரு பிரஸ் மீட் நடந்தாலும் அங்கேயும் போயிட்டு என்ன பண்றது, தமிழக வெற்றி கழகத்தை வம்பளுக்கிறது. திமுக என் அரசியல் எதிரிங்கிறார் தம்பி. அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை என்ன, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இது ரெண்டே எப்படி பாக்குறீங்க? இது எல்லாத்தையுமே தொடர்ந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இவர் மட்டும் தான் பண்றாரா, வேற யாரும் கூட சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரும் பண்றாரு. இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் அவங்களும் பண்றாங்க. என்னடா தளபதி புடுங்கின தளபதி, இவன் இப்போ உட்காந்துக்கிட்டு தளபதி மொகர கட்டையில பாருங்களா, மொகர கட்டையில. இந்த தம்பிகள்ல என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்றதையும் தெளிவா சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருத்தவர் இப்போ ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் என்ன மாதிரி ட்வீட் போடுறாருன்னா, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த நிர்வாகி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகளை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாருன்னா, இவன் அதுல ட்வீட் கீழே போயிட்டு அவரை வம்புழுக்கிறது, அவரை திட்டுறது. நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்களா, நாங்க பண்ண மாட்டோமான்னு கேட்பான் ஆரம்பத்துல. நீங்களும் பண்ணுங்க பிரதர், தாராளமா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிப்ளை பண்ணிட்டாருன்னா அதோட அவர் கதை முடிஞ்சு இவங்க அடுத்து அப்படியே ஒரு 4-5 பேர் குரூப் சேர்ந்து அவர் வம்பளுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வரைக்கும் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான். இதுக்கப்புறமும் ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கூட்டமாக வரக்கூடிய தம்பிகள் எல்லாருமே கடைசியில் செருப்படி வாங்கிட்டு போவாங்க அப்படின்றது வேற கதை. அந்த கதைக்குள்ள இப்போ போவானா. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் ஒருத்தால வம்புழுத்தோடனே மற்ற பேர் சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு என்ன மேட்ரு என்ன விசாரிச்சு அந்த வம்புழுக்கிறவனை வார்த்தைகள்லேயே அவங்கள அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. இது வேற விஷயம். இந்த செருப்படி வாங்குற கதைலாம் வேற கதை. சீமான் அவர்களுடைய கதைக்கு நம்ம வருவோம். சீமான் அவர்கள் ஒரு அஜெண்டா அப்படின்ற, ஆக்சுவல் தமிழ் தேசியம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசியம் பிறந்தாலும் தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு, அதுக்கு மிகப்பெரிய பவர் இருக்கு. அப்பேற்பட்ட அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு அதை சாதி அப்படின்ற ஒரு அணுகுமுறை கீழே கொண்டு இன்னைக்கு ஏதோ ஒரு கட்சிக்காரை ஏதோ ஒன்று சொல்றான், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வம்பளுக்கக்கூடிய கேவலமான ஒரு நிலையை தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல இன்னொன்னும் சேர்த்து அடிஷ்னலாக சொல்லணும். இதுல சீமான் அவர்களை விமர்சனம் பண்றே தம்பி, எதற்காக அவர் மீது இவ்வளவு கோபம் அப்படின்றதுன்னு அதுக்கான பதிலையும் நான் சொல்லிடுறேன். தமிழக வெற்றி கழகம் அவரே சொல்றாரு நேற்று ஆரம்பிச்ச கட்சி அப்படின்றாரு. சரி, உண்மையாவே பாத்தீங்கன்னா எல்லா மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்த கட்சி தான், புதுசா வந்த கட்சி தான். திமுக பாஜகவை எதிர்க்குது, அதே மாதிரி அதிமுக திமுகவை எதிர்க்குது. அப்ப இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 7-8 வருஷமா சொல்றீங்க நாம் தமிழர் யாரை எதிர்க்கணும்?
யாரை எதிர்த்து நீங்கள் இத்தனை நாள் அரசியல் பண்ணி பெரிய லெவலுக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் அதிமுகவை எதிர்த்து உங்களுக்கான ஒரு நிலையை வந்து நீங்கள் அரசியலில் தக்க வச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் நீங்களே சொல்றீங்க நேற்று வந்த கட்சியை ஒம்பதுக்கிட்டு உட்காந்துருக்கீங்களே, இதுதான் உங்களுடைய அரசியலுடைய அந்த பவரா? இதுதான் உங்களுடைய ஸ்டாண்ட்? இந்த நிலையை தான் இத்தனை வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடச்சிச்சா? விஜய் அவர்களே நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாருன்றீங்க. நேற்று ஆரம்பித்தவரே வந்துட்டு டேரெக்டாக திமுக என்னுடைய எதிரின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு 2026 தேர்தல் வந்தது ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிக்கு, இந்த 2 பேருக்கு நடுவில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவர் போல்டாக பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. இன்னும் நீங்கள் டிவிக்கே ஒம்பளுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நன்றி.